தமிழ் மூவி டாக்ஸிலிருந்து உங்கள் விஜயா. இன்னைக்கு ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். பூக்கின்ற படம் வந்திருக்கு. விஜய் ஆண்டனி சார் தான் தயாரிச்சிருக்காரு. கணேஷ் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பூக்கின்னா வலைதளங்களில் அன்பானவர்களை அழைக்கும் அந்த வார்த்தை தான் பூக்கி. பூக்கியில் காதல் ஜோடியான அஜயும் தனுஷாவும் அப்பப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். ஆனால் லவ்வர்ஸாகவும் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, நடு ரோட்டில் பெரிய சண்டை போட்டு அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. சின்ன விஷயந்தான் அது, ஆனால் அதை பெருசாக்கி சண்டை போட்டு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் பிரிஞ்ச சோகத்தில் இருக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய முயற்சியில் இறங்குறாங்க. அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. இதுக்கப்புறம் வேற ஒரு காதலை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த காதலும் கசந்ததா, இல்லைன்னா அந்த காதல் இனித்ததா, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதா கதை. இசை விஜய் ஆண்டனி அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். நடிப்பு அஜய் புதுசு ஹீரோ, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் ஹீரோயினும் புதுசு தான். 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த காதல் வலியை எப்படி எடுத்து காட்டணும் அப்படின்றதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அவரோட நடிப்பாலும் திறமையாலையும் அழகாகவும் இருக்கார். தனுஷா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜன் இருக்கார். சுனில், லக்ஷ்மி, இந்துமதி, ஆதித்யா, கதிர், விவேக், பிரசன்னா, பிளாக் பாண்டி, பிக்பாஸ் சத்யா, ஸ்ரீராம், ராதா அவங்கெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. இந்த காதல் ஜோடி இந்த மோதலில் எதிர்த்து பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கு. இவங்க 2 பேருமே சண்டை போடுறது ரோட்டில் போட்டுட்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனையாகிடுது. இந்த மாதிரி இந்த காலத்து கிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, எவ்வளோ அவசரப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சிம்பு நடிக்கலைனாலும் அவரோட இன்டர்வியூலாம் எடுத்து போட்டிருக்காங்க. நல்லா தமாஷா இருக்குது. அது பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் காமெடி கலந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சீரியஸாக லவ்வே போகாமல் அந்த காமெடியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அனிமல்ஸு, நாய், பூனை அதெல்லாம் மைண்ட் வாய்ஸில் பேசுகிற மாதிரி அதெல்லாம் காமிக்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. கொஞ்சம் காமெடியும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த காலத்து பசங்க எப்படி லவ் பண்ணுறதுலேயும் நல்லா அவசரப்பட்டு லவ் பண்ணுறாங்க. அப்புறம் பிரிகிறது அதை விட அவசரமாக பிரிகிறாங்க. இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த 2K கிட்ஸோட இந்த லவ் மேட்ரை சொல்கிறது தான் இந்த கதை. இந்த கதை இப்போ இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்க அவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி. அவரோடது எப்பயுமே ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு நினைப்பார். லவ் டுடே அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கிறம்போது இந்த படங்களும் இப்போ இந்த காலத்து கிட்ஸுக்கு புத்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃபை விட. கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் குடும்பத்தோட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் மியூசிக் கூட இன்னும் கூட கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். எடிட்டிங்லாம் நல்லாயிருக்கு. நடித்தவங்க பாண்டியராஜன் நல்லா நடிச்சிருக்காரு. அவங்கவுங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் புதுசாக இருந்தால் கூட அவங்க 2 பேரும் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட எமோஷன்ஸு, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காதல் வலி, காதலிக்கும் போதும் சரி, அப்புறமா பிரிஞ்சுட்டு கஷ்டப்படும் போதும் சரி, என்ன நடிக்கணுமோ அது செய்யணுமோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனே அடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து அவங்க பிரேக்கப் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அது அந்த ஸ்டார்டிங் சீனே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி கணேஷ் சார் எல்லாம் பார்த்து பண்ணியிருக்காரு டைரக்ஷனு. விஜய் ஆண்டனி தான் தயாரிப்பு. இந்த மாதிரி நிறைய புது புது படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்துக்கும் நான் இனிமேல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் நீங்கள். அதுதான் சஜஷன் நான் பண்ணுறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் மூவி டாக்ஸுக்கு.